ஹலோ பசங்களா, நான் ஜோதி ரோஷினி. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர் ஏற்கனவே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ தெர்மோடைனமிக்ஸ்ல செகண்ட் லெக்சர் நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்ல என்ன பார்த்தோம்னு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடலாங்களா? ஃபர்ஸ்ட்ல தெர்மோடைனமிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். தெர்மோடைனமிக்ஸ்னா ஃப்ளோ ஆஃப் ஹீட் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்டரிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று ஸ்டேட் ஃபங்க்ஷன், ஒன்று வந்து பாத் ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்தோம். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸோட கம்பேரிசன் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒர்க்னா என்ன, ஹீட்னா என்ன, அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தோட சைன் கன்வென்ஷன் பார்த்தோம். எப்போ ஒர்க் பாசிட்டிவா இருக்கும், எப்போ ஒர்க் நெகட்டிவா இருக்கும், ஹீட் எப்போ பாசிட்டிவா இருக்கும், ஹீட் எப்போ நெகட்டிவா இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்டர்னல் எனர்ஜினா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது என்ன, இது என்ன சொல்லும் பேசிக்கலி அப்படின்னா, நம்ம மூணு குவான்டிட்டி பார்த்தோம்ல, இன்டர்னல் எனர்ஜி பார்த்தோம், ஹீட் பார்த்தோம், அப்புறம் ஒர்க் பார்த்தோம். இது மூணுத்துக்கான ரிலேஷனை இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த டோட்டல் எனர்ஜி ஆஃப் யூனிவர்ஸ், அதாவது இந்த யூனிவர்ஸ்ல இருக்க மொத்த எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதாவது எனர்ஜியை நம்மளால கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிக்கு கன்வெர்ட் மட்டும்தான் ஆக முடியுமே தவிர நம்மளால கிரியேட் பண்ணவோ எனர்ஜியை டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது. ஸோ அதனால இந்த இடத்துல ஒர்க் டன் ஆஃப் சிஸ்டம், ஒர்க் டன் வந்துட்டு டபிள்யூன்னு எழுத போறோம். ஹீட் அப்சார்ப் இந்த சிஸ்டம் வந்து கியூன்னு எழுத போறோம். நம்ம பார்த்தோம்ல, ஹீட் அப்சர்வ் பண்ணா பிளஸ் கியூன்னு எழுதுவோம், ஹீட் ரிலீஸ் பண்ணா மைனஸ் கியூன்னு எழுதுவோம். அந்த சைன் கன்வென்ஷன் அங்க பார்த்தோம்ல. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து இன்டர்னல் எனர்ஜியை நம்ம எப்படி வேணா ரெப்ரசென்ட் பண்ணலாம். யூவாவும் எழுதலாம், கியூவாவும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, E is equal to Q plus W. That is, E வந்து நம்ம எல்லா டைமுமே டெல்டா U ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பிகாஸ் இன்டர்னல் எனர்ஜியை நம்மளால அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டுங்களா? சொன்னால் டெல்டா U is equal to Q plus W. இந்த ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும் இந்த ஃபார்முலா. ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ அப்படின்றத நீங்க எப்போ கேட்டாலும் சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு டைப் ஆஃப் தெர்மோடைனமிக் ப்ராசஸ்லையும் நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை பண்ணி டெல்டா யூ கியூ டபிள்யூ எப்படி மாறுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னா, ஐசோனா கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பாரிக் அப்படின்னா ப்ரெஷர். நம்ம ப்ரெஷர் எப்பவுமே ஏடிஎம் பார் அப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்ல. ஸோ அதனால கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் பேரு தான் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னா டெல்டா பி ஜீரோங்களா, அப்படின்னா ப்ரெஷர் சேஞ்ச் ஆகல, ஏன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ அப்போ ஒர்க்கை நம்ம என்னன்னு பார்த்தோம், ஒர்க்கை வந்து மைனஸ் இன்டகிரல் v1 to v2 p external into dvன்னு பார்த்தோங்களா. இப்போ p external கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா அது இன்டகிரேஷன் விட்டு வெளியே எடுத்துக்கலாங்களா. ஸோ மைனஸ் p external into dv v1 to v2. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். மைனஸ் p external to dv இன்டகிரேட் பண்ணா v வருமா, into v1 to v2. ஸோ இதை நம்ம என்ன எழுத போறோம், மைனஸ் p external into v2 minus v1. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி எழுதலாம், மைனஸ் p external into del v அப்படின்னு எழுதலாங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து எல்லா டைமுமே ஓப்பன் வெசல்ல கேரி அவுட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஓப்பன் வெசல்ல கேரி அவுட் பண்றப்போ ப்ரெஷர் வந்துட்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எல்லா டைமும் கான்ஸ்டன்டா இருக்குங்களா. ஸோ அதனால இது ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி என்ன பண்ண போறோம்,
delta u is equal to q plus w. இந்த இடத்துல work is negative, அதனால இந்த இடத்துல minus q போடுறாங்க. w ஓட absolute value p delta v. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல work is done by the systemனால நெகட்டிவ் வருது. ஸோ நெகட்டிவ் வரப்போ work is done by the system. இப்போ நம்ம இந்த இடத்துல அப்சல்யூட் வேல்யூ எடுக்காம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுது? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ சொல்லுதுங்களா? ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் பி டெல்டா வி. நம்ம டபிள்யூவோட வேல்யூ வந்து மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ டெல்டா வி, கரெக்டுங்களா? ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு minus P delta V. அதே மாதிரி இந்த heat at constant pressure at isobaric process நம்ம என்ன சொல்ல போறோம்னா delta U plus P delta V. இதை நம்ம என்ன சொல்ல போறோம்னா QP வந்து நம்ம enthalpy அப்படின்னு சொல்ல போறோம். enthalpy அப்படின்னு சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம்? heat at constant pressure நம்ம enthalpy அப்படின்னு சொல்லுவோம். என்தால்பினா என்னன்னு நம்ம இதுக்கு அடுத்து படிப்போம், வரப்போற லெக்சர்ஸ்ல படிப்போம். ஓகேங்களா? ஐசோபாரிக் ப்ராசஸ் கிளியர் ஆயிடுச்சுங்களா? ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கு, ஸோ அதனால ப்ரெஷர் சேஞ்ச் ஜீரோ. இது வச்சு டெல்டா யூ எப்படி மாறுது, கியூ எப்படி இருக்கு, ஒர்க் டன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோங்களா? இப்போ அடுத்து ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, ஸோ அதனால டெல்டா வி ஜீரோங்களா? ஸோ தெர்மோடைனமிக் ஒர்க் என்னது? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v1 to v2 p external into del dv. வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்தா dvன்றது சேஞ்ச் இன் வால்யூம் தானே, ஸ்மாலஸ்ட் சேஞ்ச் இன் வால்யூம், கரெக்டுங்களா? ஸோ வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்தா டிவி கண்டிப்பா ஜீரோ ஆயிடும், ஸோ அதனால மொத்த இன்டகிரேஷனும் ஜீரோ ஆயிடும். ஸோ அதனால ஒர்க் டன் இஸ் ஜீரோ. ஸோ அதனால இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னது? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ. சரிங்களா? இப்போ டபிள்யூ வந்து ஜீரோ ஆயிடுச்சு, அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ, கரெக்டுங்களா? அப்போ இது டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ அப்போ ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னா என்னதுன்னா ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் நோன் அஸ் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ன்றது என்தால்பி சேஞ்ச், ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ன்றது இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச். ஓகேங்களா? எஸ். இப்போ அடுத்த ப்ராசஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியபேட்டிக் ப்ராசஸ். ஆடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஏடியபேட்டிக் ப்ராசஸ்ல நம்ம படிச்சோம்ல சிஸ்டம், பவுண்டரி, சரௌண்டிங். இந்த பவுண்டரி வந்துட்டு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆக விடாம இருக்கிறதுக்கு பேரு ஏடியபேட்டிக் ப்ராசஸ். இப்போ நம்ம ஃப்ளாஸ்க் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க ஹீட் வெளியில போக முடியாது, வெளியில இருக்க ஹீட்டும் உள்ள வர முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் ஹீட் சேஞ்ச் நடக்கலன்னா, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலன்னா அதுக்கு பேர் வந்து ஏடியபேட்டிக் ப்ராசஸ். அதாவது நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹீட் வித் த சரௌண்டிங்ஸ், அதாவது Q0. ஓகே, Q0 இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? Q0. அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ, கரெக்டுங்களா? Q0 ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ. அப்புறம் ஏடியபேட்டிக் ப்ராசஸ்ல ஒரு சில ரிலேஷன்ஸ் இருக்கு, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு ரிலேஷன் இருந்தா நம்ம மிச்ச ரிலேஷன்லாம் எப்படி டிரைவ் பண்றதுன்னு சொல்லி அக்கா சொல்லி தரேன். ஸோ PV to the power of gamma constant இப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுட்டா PV to the power of gamma minus 1 constant. அதே மாதிரி இந்த தேர்ட் ரிலேஷனும் எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு நான் இப்ப சொல்லித்தரேன். இப்போ காமான்றது பாய்சன் ரேஷியோ அப்படின்னா CP by CV. ஓகேங்களா? ஸோ சிபினா என்னதுன்னா சிபின்றது நம்ம சிபி சிவின்றது நம்ம அடுத்து வர லெக்சர்ஸ்ல படிப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த PV to the power of gamma வச்சு நம்ம மிச்ச ரிலேஷன் எப்படி டிரைவ் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா?
இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, pv to the power of gamma constant அப்படின்ற இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா நம்ம மிச்சதெல்லாம் எப்படி டிரைவ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இன்னொன்னு தெரியும், நம்ம யூனிவர்சல் கேஸ் லா pv is equal to nRT அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ cpன்றது ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். specific heat at constant pressure. CV ன்றது specific heat at constant volume. So Cp by Cv is equal to gamma. புரிஞ்சுதுங்களா? இப்போ Cpனா டீடைல்டா, Cvனா டீடைல்டா அப்படின்றது நம்ம அடுத்து வர லெக்சர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். ஓகேங்களா? இப்போ காமான்றது ஒரு கேஸ்க்கும் மாறும். ஓகேங்களா? ஸோ ஒரு கேஸ் எடுத்துட்டோம், இப்போ நான் CO2 எடுத்துக்கிறேன்னா அதுக்கு ஒரு தனி காமா இருக்கும். அதே மாதிரி நான் ஆக்சிஜன் எடுத்தேன்னா அதுக்கு ஒரு தனி காமா வேல்யூ இருக்கும். அந்த காமா வேல்யூ நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. PV is equal to nRT அப்படின்னு. இப்போ நம்ம என்ன டிரைவ் பண்ண போறோம், T into V to the power of gamma minus 1 வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு டிரைவ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் Pக்கு பதிலா இந்த இருக்க ரிலேஷன்ல இருந்து நான் எடுத்துட்டு வர போறேன். இப்போ P நம்ம என்ன எழுதலாம், nRT by Vன்னு எழுதலாமா? ஸோ இப்போ Pக்கு பதிலா நான் இந்த ஈக்குவேஷன்ல இதை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ nRT by V into V to the power of gamma is equal to constant. ஓகேங்களா? ஸோ இப்போ nRT into V to the power of gamma minus 1 is equal to constant. ஓகேங்களா? இப்போ T into V to the power of gamma minus 1 is equal to constant. ஏன்னா constant by another constant, அதாவது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ஸ்டன்ட், ஆர்ன்றது வந்துட்டு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதுக்கு ஒரு சர்டன் ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஸோ அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். கான்ஸ்டன்ட் பை அனதர் கான்ஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ T இன்டூ V to the power of gamma minus 1ன்றது கான்ஸ்டன்ட் வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா? இப்போ நம்ம இன்னொன்று என்ன டிரைவ் பண்ண போறோம், T into P to the power of gamma minus 1 by gamma constant அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம Vக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷன்ல Vக்கு பதிலா நம்ம nRT by T சப்ஸ்டிட் பண்ணோம். ஓகேங்களா? ஹோல் மைனஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல Vக்கு பதிலா nRT by nRT by T to the power of gamma minus 1 constant அப்படின்னு சொல்றோமா நம்ம? அப்போ இந்த இடத்துல T times of nRT to the power of gamma minus 1 into P to the power of 1 minus gamma வருங்களா? ஏன்னா கீழே இருக்க P மேல போச்சுன்னா எக்ஸ்போனென்ஷியல்ல மைனஸ் வருங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துலையும் P இருக்கு, இந்த இடத்துலையும் P இருக்கு, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா nRT to the power of gamma times of P into 1 minus gamma constant அப்படின்ற வரைக்கும் வருதுங்களா நம்மளுக்கு? இப்போ அதே மாதிரி தான் T to the power of gamma, P to the power of 1 minus gamma வந்து கான்ஸ்டன்ட். ஏன்னா கான்ஸ்டன்ட் பை என்ன will give you constant. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மொத்தமா பவர் 1 by gamma பண்ண போறோம். கான்ஸ்டன்ட் டு த பவர் ஆஃப் 1 by gamma. காமான்றது ஒரு கேஸுக்கு ஒரு வேல்யூ தானே இருக்கும். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் டு த பவர் ஆஃப் 1 by gammaன்றதும் கான்ஸ்டன்டாக தான் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ T to the power of gamma by gamma T to the power of 1 into P to the power of 1 minus gamma by gamma
அதாவது t into p to the power of minus of gamma minus 1 by gamma. இதுதான் இன்னொரு ரிலேஷன். ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு ரிலேஷனும் யூனிவர்சல் கேஸ்லாவும் நான் வச்சிருந்தா நம்ம மிச்ச எல்லா ரிலேஷனும் டிரைவ் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஏடியபெட்டிக் ப்ராசஸ்ல Q0ன்னு பார்த்துட்டோங்களா? Q0ன்னு பார்த்தாச்சு. ஸோ டெல்டா U இஸ் ஈக்குவல் டு டபிள்யூன்னு பார்த்தாச்சு. பட் இந்த டபிள்யூ எப்படி வந்துச்சுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதையும் எப்படி டிரைவ் பண்றது நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? இப்போ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? W is equal to minus P external dV V1 to V2 பார்த்தோங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? minus integral V1 to V2 Pக்கு பதிலா நம்ம இந்த ரிலேஷன் யூஸ் பண்ண போறோம். P into V to the power of gamma constant அப்படின்ற ரிலேஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல Pக்கு பதிலா மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் பை P to the power of gamma. ஓகேங்களா? by V to the power of gamma times of dV. ஓகேங்களா? d into V to the power of இந்த இடத்துல ஏடியபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்றது பார்த்தோம் நம்ம. அதுல ஹீட் சேஞ்ச் 0வா இருக்கும். ஸோ அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ அப்படின்னு பார்த்தோம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு NR by gamma minus 1 by temperature higher minus temperature lower. இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் அல்டர்னேட்டிவா நம்ம இந்த டைம் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டமா ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டமா அப்படின்றத பொறுத்து பிளஸ் மைனஸ் மாத்தி போட்டுக்கணும். ஓகேங்களா? வச்சு டன் பை த சிஸ்டம்னா நெகட்டிவ், டன் ஆன் த சிஸ்டம்னா பாசிட்டிவ். ஓகேங்களா? அது வச்சு ஒர்க் டன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் டன் ஃபார்முலா எப்படி வருதுன்றது நம்மளுக்கு இந்த சிபி சிவி ரிலேஷன் தெரிஞ்சா அந்த ஒர்க் டன் ஃபார்முலா நம்மளால டிரைவ் பண்ண முடியும். ஸோ ஹீட் கெப்பாசிட்டிஸ் நடத்துறப்போ நான் இந்த ஒர்க் டன் ஃபார்முலா டிரைவ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஏடியபெட்டிக் ப்ராசஸ்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா அது என்ன சொல்லுதுன்னா அந்த கேஸ் கம்ப்ரஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கேஸ் கம்ப்ரஸ் ஆகுது. டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேங்களா? இது எந்த இதுல ஏடியபெட்டிக் ப்ராசஸ்ல. ஓகேங்களா? ஐசோதர்மல் ப்ராசஸ்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ஓகே? Isothermal process now constant temperature process. அதாவது temperature constant, so delta T 0. Ideal gas equation PV NR delta nRT. So இந்த இடத்துல N-ம் constant, R-ம் constant, T-யும் constant. So அப்போ மொத்தமா PV constant. ஓகேங்களா? So அதனால P1 V1 is equal to P2 V2. ஏன்னா nRT constant. So அதனால P into Vன்றது எந்த சிச்சுவேஷன் எடுத்தீங்கனாலும் கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம இதுக்கான கிராஃப் வரையணும். ஸோ இப்போ PV இஸ் ஈக்குவல் டு அந்த கான்ஸ்டன்ட் நம்ம கேன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் லாக் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லாக் ஆஃப் AB இஸ் ஈக்குவல் டு லாக் A பிளஸ் லாக் B அப்படின்ற ஃபார்முலா நம்ம மேக்ஸ்ல படிச்சிருக்கோம்ல. ஸோ அதை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ லாக் P பிளஸ் லாக் B இஸ் ஈக்குவல் டு லாக் K. ஸோ அதனால லாக் P இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் B பிளஸ் லாக் K. ஸோ அந்த லாக் K நம்ம சீன் எடுத்துடலாமா? ஸோ லாக் P இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் B பிளஸ் C. ஸோ இந்த இடத்துல இதை ஒய்னும்
இத எக்ஸ்னும் இது சி அண்ட் இது எம். இது வச்சு y is equal to mx plus c ஃபார்ம்ல நம்மளால ஒரு லைன் வரைய முடியுமா? ஸோ ஸ்லோப் நெகட்டிவா இருக்கிறதுனால லைன் வந்து இப்படி இருக்கு. இதுலனா லைன் இப்படி இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால log p log v, இந்த இடத்துல இது வந்து இன்டர்செப்ட் வந்து log k. ஓகேங்களா? இதே மாதிரி ஐசோதர்மல் ப்ராசஸ்ல ஒர்க் டன் வந்து பிளஸ் மைனஸ் 2.303 nRT into log of TL by TH, அதாவது டெம்பரேச்சர் லோவர் பை டெம்பரேச்சர் ஹையர். இது பிளஸ் மைனஸ் அது வந்து ஒர்க் டன் பை த சிஸ்டமா இல்ல ஒர்க் டன் ஆன் த சிஸ்டமான்றது பொறுத்து மாறும். ஆர் வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், அதாவது அதோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். 8.31 joules per Kelvin per mole or 2 calories per Kelvin per mole or 0.082 atm into liter per Kelvin into mole. ஸோ ஒரு யூனிட்ல இதோட வேல்யூஸ் நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ஒர்க் டன் எப்படி வருது அப்படின்றத நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம என்ன பார்த்தோம்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு minus P external integration V1 V2 dV. இப்போ W is equal to minus integral V1 V2 P external நம்ம எப்படி எழுதலாம்? PV is equal to nRT. So V is equal P is equal to nRT by P. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ டிவி கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்? இதை nRT by V times of dV கரெக்டுங்களா? இதை நம்ம மைனஸ் nRT ஸோ இப்போ இந்த இடத்துல ஒர்க் டன்ன்றது வந்துட்டு plus minus 2.303 nRT log of volume lower by volume higher. ஆருக்கு வந்து 3 different values இருக்கு. R வந்து 8.31 joules per Kelvin per mole, or R வந்து 2 calorie per Kelvin per mole, or 0.082 atm into liter per Kelvin per mole. ஸோ இந்த யூனிட்ஸ்க்கு எந்தெந்த ஆர் வேல்யூ யூஸ் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ஒர்க் டன் ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒர்க் டன் வந்து மைனஸ் இன்டெக்ரல் V1 V2 P external dV. ஸோ ஒர்க் டன் வந்து மைனஸ் இந்த இடத்துல PV is equal to nRT. ஸோ ப்ரெஷருக்கு பதிலாக நம்ம nRT by V சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? ஸோ அப்போ இன்டெகிரேஷன்ல nRT வெளில எடுத்துட்டு மைனஸ் V1 V2 dV by V கரெக்டுங்களா? ஸோ இப்போ அடுத்து இந்த இடத்துல இன்டெகிரேஷன் 1 by V dV வந்துட்டு log ln V. ஓகேங்களா? ஸோ இதை வந்து மைனஸ் nRT ln V இன்டு இதை வந்து V1 V2. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல மைனஸ் nRT ln of V2 மைனஸ் ln of V1. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? மைனஸ் nRT ln of V2 by V1 எழுதலாங்களா? ஸோ இதை வந்து lnல இருக்கு. நம்ம லாக்ல கன்வெர்ட் பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 இன்டூ nRT இன்டூ லாக் ஆஃப் V2 by V1 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல V1 by V2 அப்படின்னு எழுதணும்னா இதுவே நம்ம minus 2.303 nRT into log of V1 by V2 எழுதணும்னா இன்னொரு மைனஸ் சைன் வெளில வரும். ஸோ அந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ V1 by V2 எழுதணும்னா பிளஸ் வரும், V2 by V1 எழுதணும்னா மைனஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு வேற 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 இடத்துக்குலாம் போய் பட் கடைசியில அந்த ஒரே இடத்துல வந்து முடிக்கிறேன்னா அந்த ப்ராசஸ் பேர் வந்து சைக்ளிக் ப்ராசஸ்.
ஓகேங்களா, அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. இப்போ சிஸ்டம் கோஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ், அதாவது நிறைய சேஞ்சஸ் போயிட்டு பட் கடைசியில் அதோட இனிஷியல் பொசிஷன், அதாவது இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வந்தா அதுக்கு பேர் வந்துட்டு சைக்கிளிக் ப்ராசஸ். ஸோ நம்ம படித்தோம் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா தட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த இனிஷியல் அண்ட் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு படிச்சோங்களா. சாரி, இனிஷியல் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட் அப்படின்னு படிச்சோம்ல. ஸோ அதனால ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சைக்கிளிக் ப்ராசஸ்ல ஜீரோவா இருக்கும். ஸோ அதனால இப்போ நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம், டெல்டா யூ, டெல்டா ஹெச், இது எல்லாமே இதோட சேஞ்ச் வந்து ஜீரோவா இருக்கும். ஓகேங்களா, சைக்கிளிக் ப்ராசஸ்ல டெல்டா யூ, டெல்டா ஹெச் எல்லாமே ஜீரோவா இருக்கும். பட் ஒர்க் டன், ஹீட் இது ரெண்டும் ஜீரோவா இருக்காது, ஏன்னா அது வந்து பாத் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்ல பார்த்தோம்ல. ஸோ இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல நம்ம ஒர்க் டன் வந்துட்டு மைனஸ் பி எக்ஸ்டர்னல் இன்டூ V2 மைனஸ் V1 எழுதுறோங்களா. ஸோ இதை நம்ம P இன்டூ டெல்டா V நம்ம எப்படி எழுதலாம், டெல்டா என்ஜி ஆர்டின்னு எழுதலாம். ஸோ இது எங்க இருந்து வருது, பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டின்னு எழுதுறோமா. ஸோ இந்த இடத்துல என்ன சேஞ்ச் ஆக முடியும், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால டெல் வி சேஞ்ச் ஆகிறப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேஞ்ச் ஆகும். டெல் என்ஜி அப்படின்னா என்னதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் gaseous product minus number of moles of gaseous reactant. ஓகேங்களா, அதாவது ப்ராடக்ட்ஸ்ல இருக்க கேஷியஸ் ப்ராடக்ட்ஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸும் ரியாக்டன்ஸ்ல இருக்க கேஷியஸ் ரியாக்டன்ஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸையும் சப்ராக்ட் பண்ணது பேர் தான் டெல் என்ஜி. ஸோ இந்த இடத்துலயும் ஒரு மைனஸ் வரும். ஓகேங்களா, இது வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்க்கலாம். ஸோ இந்த லெக்சருக்கு இவ்வளோதான். ஸோ இந்த லெக்சர்ல நம்ம இப்போ என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை பண்ணி ஒர்க், டெல்டா யூ, கியூ, இது மூணும் எப்படி வேரி ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, பாய்.